இந்த பாலத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அந்த பாலத்துடைய அமைப்பை பற்றி சொல்கிற நேரத்தில் அதற்கு இரு பகுதிகள் இருக்கும், இரு ஓரங்கள் அதுக்கு இருக்கும். அந்த பாலத்திற்கென இரு ஓரங்கள் இருக்கும். அந்த இரு ஓரங்களுடைய அமைப்பு எப்படி என்று வரவில்லை. ஆனால் அந்த ஓரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவரது பயணத்தின் பொழுது அல்லாஹ் முக்கியமான இரண்டு அமல்களை, இரண்டு படைப்புகளை அல்லாஹு தாலா அந்த இடத்திலே நிறுத்தியிருப்பான். வலதுபுறம் இரத்த உறவுகளை அல்லாஹு தாலா உருவகித்து வைத்திருப்பான். இரத்த உறவு என்ற பந்தம் இருக்குதே, அதை அல்லாஹு தாலா ஒரு படைப்பாக மாற்றி அங்கே வச்சிருப்பான். இடதுபுறம் அமானிதத்தை அல்லாஹு தாலா உருவகித்து ஒரு படைப்பாக மாற்றி அல்லாஹு தாலா வைத்திருப்பான். இந்த ரெண்டிலையும் ஒருவர் வெற்றி பெறுகின்றவர் தான் தாண்ட முடியும். இரத்த உறவுகள் ஒரு புறம், இன்னொரு புறம் அமானிதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரெண்டும் இரண்டு ஓரங்களிலே இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன் அமல்கள் வேகமாகுவதற்கு மிக முக்கியமான செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, மன் பத்த அபிஹி அமலுஹு லம் யுஸ்ரி அபிஹி நஸபு கொண்டு அந்த செய்தியிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருக்கு தனது ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் ஏற்பட வேண்டுமோ அவர் தன் உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில் தான் சொன்னார்கள். அப்போ ஒரு ஓரத்தில் இரத்த உறவுகள் இருக்கும், தாய் தந்தை, அதுபோல நமது பெரியம்மாக்கள், சாட்சிமார்கள், தம்பி, அண்ணன், அவர்களது பிள்ளைகள், இவைகளெல்லாம் அந்த இரத்த உறவுகள். அந்த இரத்த உறவுகளுடைய அந்த இரத்த உறவை அல்லாஹ் உருவகித்து என்ன செய்திருப்பான், அங்கே படைத்திருப்பான். அதே போல இறைவன் இந்த பகுதியிலே அமானிதம் என்கின்ற படைப்பை அல்லாஹு தாலா நிறுத்தியிருப்பான். இந்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிராத்திலே எப்படிப்பட்ட மனிதனுடைய அசௌகரியங்கள் இருக்கும் என்று. மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா அசௌகரியங்களை விட இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த இரத்த உறவுகள் அமானிதம். இந்த ரெண்டும் இரண்டு மங்கிலும் என்ன செய்திருக்கும், நிறுத்தப்பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பாதையை கடக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதாதீஃப் கலாலீப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அதாவது முட்கள், கல்லூப் அப்படி என்று சொன்னால் நம்ம இந்த இறைச்சியை கொழுகுவதற்கு வைப்பாங்களே ஒரு கூர்மையான ஒரு கொழுக்கி, இது போன்ற அகண்ட கொழுக்கிகள், அகண்ட முட்கள் எல்லாம் அந்த பாதையிலே என்ன செய்திருக்கும், பரத்தப்பட்டிருக்கும், இரு மங்கிலும் இருக்கும், எல்லா பகுதியிலும் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருவருடைய அந்த நிலைக்கு ஏற்ப அதிலிருந்து ஒவ்வொருவரும் என்ன செய்ய முடியும், தப்ப முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், கருவேல மரத்துடைய முட்களை நீங்கள் நஜிதிலே பார்த்திருக்கிறீர்களா? அது போன்ற முட்கள் அங்கெல்லாம் என்ன செய்யும், ஒவ்வொரு ஓரங்களிலும் பரத்தப்பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது அந்த சிராத்துடைய அமைப்பை நபியர்கள் சொன்னார்கள். வெறும் காரிருள், அந்த காரிருளிலே நமது பயணம் என்ன செய்கிறது, தொடரப்போகிறது. இந்த பயணத்தின் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களுக்கு ஏற்ப நரகத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களுக்கு ஏற்ப மிக வேகமாக ஒருவன் செல்வான். ஏகத்துவத்திற்கு பின்னால், ஒரு மனிதன் தொழுகையுடைய அந்த நன்மைக்கு பின்னால் அவன் காணக்கூடிய இந்த இரத்த உறவுகள் அமானிதம். அந்த சிராத்துடைய அந்த பாலத்திலே எம்மை வேகப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் இரத்த உறவுகளும் இந்த அமானிதம். இன்றைக்கு மிகவுமே கணக்கெடுக்கப்படாத மிக முக்கியமான இரண்டு அமல்கள் இந்த இரத்த உறவுகளும் அமானிதங்களும் தான். எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இதை என்ன செய்கிறார்கள், அதாவது அந்த ஜனபத்தைய சிராத்தில் இந்த ரெண்டும் இருக்கிறதுன்னு நபியர்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டி தந்துட்டாங்க ரெண்டு அமல்கள் என்ன என்று. இதிலே மனிதன் போகிற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அகண்ட முட்கள், அகண்ட கொழுக்குகள், இரும்பாலான கொழுக்குகள், முட்கள் எல்லாம் இருக்கும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபியர்கள் சொன்னார்கள், எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வேகமும் அதை தாண்டுவதிலே இருக்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த அமைப்பில் அமல்கள் செய்தானோ அந்தந்த சில வேதனைகளை அந்த இடத்துல அவன் என்ன செய்வான், அடைந்து கொள்வான் என்பதை இந்த செய்தியில் பார்க்கிறோம். அல் முஃமினு அலைஹா கத்தரஃப். சிலருடைய ஒரு முஃமின் அதில் எப்படி அவனுடைய நிலை இருக்கும் என்றால், சில முஃமின்கள் கண் சிமிட்டுகின்ற வேகம் இருக்குது, ஒரு மனிதன் கண்ணை மூடி எடுக்கிற இந்த வேகத்தில் கடந்து விடுவார்கள். அப்படின்னால் நபிமார்கள் எவ்வளவு வேகத்தில் அதை கடப்பார்கள் பாருங்கள். கண் சிமிட்டுகின்ற வேகத்தில் அவ்வளோ பெரிய நீளத்தை, அவ்வளோ பெரிய இருளை தனது ஒளியால் மாத்திரம் சிலர் கடந்து விடுவார்கள். கண் சிமிட்டுகின்ற வேகத்தில் அவருக்கு எதுவுமே என்ன செய்யாது, அந்த பாதிப்பாக என்ன செய்யாது, இருக்காது. இன்னும் சிலர் கல்பர்க், மின்னலுடைய வேகத்திலே என்ன செய்வார்கள், சிலர் அதை கடந்து விடுவார்கள்.
வக்கர்ரீஹ், காற்றுடைய வேகத்திலே ஒரு சிலர் என்ன செய்வார்கள், கடந்து விடுவார்கள். வக அஜாவீதில் ஹைலி வர் ரிகாப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒட்டகங்களே மிக திறமையான குதிரை பந்தயங்களிலே ஓடக்கூடிய இந்த குதிரைகள் இருக்கின்றனவே, அந்த குதிரைகளுடைய வேகத்திலும் அடுத்த கட்டமாக ஒட்டகங்களுடைய வேகத்திலும் மனிதர்கள் அதை கடப்பார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு வேக குறைவுக்கும் ஏற்ப வேதனை என்ன செய்யும், தான் தப்புவேனா என்கின்ற வேதனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த அமைப்பில் அதை கடந்து கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் எப்படி தப்புவார்கள் என்று சொல்கிற நேரத்தில் ஃபனாஜின் முசல்லம், பாதுகாப்பாக தப்பியவர்கள் ஒரு குழுவினர், வனாஜின் மஹ்தூஸ், பாதிக்கப்பட்டு தப்பியவர்கள் ஒரு குழுவினர், வ மக்தூசுன் ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்திலே பாதிப்புகளோடு விழுந்தவர்கள் ஒரு குழுவினர்கள். ஹத்தா யமுர்ர ஆஹிருஹும் யுஸ்ஹபு சஹ்பா, கடைசி நபர் தாண்டுகின்றவர் இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அதனை தாண்டுவார். நரகத்தின் பக்கம் இழுக்கப்படுவார், அவர் தாண்டுவார். அதாவது இழுக்கப்பட்ட நிலையில் அவர் கைவிடப்பட்டு அப்படி என்ன இழுக்கப்படுவதும் தப்புவதும் என்பதாக அந்த பாலத்தை என்ன செய்வார், அவர் கடப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி கடக்கின்ற குழுவினர்களில் ஃபுகரா உல் முஹாஜிரின், முஹாஜிர்களில் ஏழைகள் முதலாவது கடப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக ஃபுகரா உல் அன்சார், அன்சார்களுடைய ஏழைகள் இரண்டாவது கடப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பின்னர் மக்கள் என்ன செய்வார்கள், அதனை கடப்பார்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர், அதாவது நரகத்திலே விழுந்தவர்களில் நிரந்தரமான காஃபிர்களும் அந்த நரகத்திலே விழுவார்கள், நிரந்தரமான காஃபிர்களும் அந்த நரகத்திலே விழுவார்கள். அதே போன்று அது அல்லாமல் முனாஃபிக்குகள் விழுவார்கள், பாவத்திலே உச்சகட்டமானவர்கள் விழுவார்கள், ஏகத்துவவாதிகளாக இருந்து பாவம் செய்தவர்கள் என்ன செய்வார்கள், விழுவார்கள். இப்படி ஒவ்வொரு தரத்துடையவர்களும் விழுவார்கள். நிரந்தரமான நரகத்துக்கு போகிறவங்களும் விழுவார்கள், தற்காலிகமான நரகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள், அதிலே விழுவார்கள். அதிலே ஈமான் கொண்டவர்களுடைய முகத்தை நரகம் தீண்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களுடைய முகத்தை நரகம் தீண்டாது. அவர்களில் சிலர் அதாவது கழுத்து வரைக்கும் எரிந்து போனவர்களாக இருப்பார்கள், அவர்களில் சிலர் இடுப்பு வரைக்கும் எரிந்து போன நிலையில் இருப்பார்கள், கெண்டைக்கால் வரைக்கும் நரகம் தீண்டியவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாலத்தை கடந்த பின்னால், அந்த பாலத்திலே கடக்கிற நேரத்தில் மலக்குமார்களும் நபிமார்களும் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்கள் கடந்து விட்டார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் வருகின்ற பொழுது அந்த நபிமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அதாவது யா அல்லாஹ் காப்பாற்றிவிடு, இறைவனே காப்பாற்றிவிடு என்கின்ற என்ன அந்த பிரார்த்தனையே என்ன செய்வார்கள், சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் தாண்டி வர வர அந்த வார்த்தைகளை மலக்குமார்களும் அந்த கடந்து வரக்கூடிய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம் என்று பிரார்த்தனை செய்வார்கள். இதையெல்லாம் தாண்டி வந்த பின்னால் அந்த இடத்தை தாண்டி வந்தவர்கள் யாராக இருப்பார்கள், முஸ்லிம்கள் மாத்திரம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் தண்டிக்க நினைத்தானோ அந்த முஸ்லிம்களை தவிர மன்னிக்கப்பட்ட முஸ்லிம்கள் தாண்டி வருவார்கள். அந்த நேரத்தில் அந்த நரகத்துடைய அந்த பாலத்துடைய முடிவோடு கன்தரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்படும்.